welcome to Abhi Classes YouTube channel. In this video we are going to see about CA Intermediate Paper 3 Costing Chapter 7 Cost Accounting System in this video. So let's move on to the video. Chapter Overview. The entire cost accounting system is divided into two parts: non-integral accounting system and integral accounting system, and then reconciliation of profit will be undertaken. So first, what is non-integral accounting system and integral accounting system? So when the cost and financial accounting records are integrated or combined, cost records and financial accounting records both are when combined or integrated, it is called as integrated system or integral accounting system. When cost and financial transaction are kept separately, they are calculated separately, then it is called as integrated accounting non-integrated accounting system or cost control system. When they are combined or integrated, it is called as integrated accounting system. When they are kept separate, it is called as non-integrated accounting system or cost control system. Both are integrated means integral, both are kept separately means non-integrated or cost control system. This is the difference between integrated and non-integrated accounting system. First we are going to see the problems relating to non-integrated accounting system. See here, non-integrated accounting system flow chart. இப்படி தான் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் எவ்ரிதிங் ஃப்ளோஸ் ரா மெட்டீரியல்லேருந்து ஃபினிஷ்டு குட்ஸ் சேல் பண்ணுற வரைக்கும் இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். இதுதான் வந்து நம்ம காஸ்டிங் டேர்ம்ஸில் நம்ம என்ட்ரிஸ் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து மெட்டீரியல்ஸ், நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் தான் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட். ஸோ ரா மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கௌண்ட்லேருந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ், தட் இஸ் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்களே. ஸோ மேனுஃபேக்சர் பண்ணி ஹாஃபாக கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ் வந்துகிட்டே இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரா மெட்டீரியல்லேருந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வரைக்கும் வர ஸ்டேஜில் வந்து என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணுறாங்கன்னா, லேபர்ஸ்க்கு வேஜஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, அண்ட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் இஸ் நத்திங் பட் மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட்ஸ்னு சொல்லலாம். தட் இஸ் ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நம்ம வாட் ஆர் த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணுறோம், அதுதான் வந்து ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸில் வரும். ஸோ இந்த ப்ராசஸில் இதெல்லாம் வருது, சைடில் வர எக்ஸ்பென்சஸ்லாம் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்டேஜ் வரும். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு ஃபினிஷ்டு குட்ஸ் ஸ்டேஜுக்கு வரும். ஒரு குட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு ஃபினிஷ்டு குட்ஸ் ஸ்டேஜ் வரும். ஸோ குட்ஸ் ஃபினிஷ்ட் ஆன பிறகு அந்த குட்ஸ்க்குன்னு ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும்ல. எந்த ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஹெட் ஆஃபீஸ் ஒரு ஹெட் பிஸ்னஸ் இருக்கும்ல. ஸோ அங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆஃபீஸில் வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களே. ஸோ அங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ்லாம் அங்கே நடக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, காக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஜ் வரும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சேல் பண்ணுவோம், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இந்த சேல் பண்ணும்போது வர எக்ஸ்பென்சஸ் வந்து என்ன சொல்லுவோம், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரா மெட்டீரியல்ஸ் கொண்டு வரும். அது வந்து பாதி ப்ராசஸ் ஆகிறப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்டேஜில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபினிஷ்டு குட் ஸ்டேஜுக்கு போகும். அதுக்கப்புறம் வந்து காக் ஸ்டேஜுக்கு போயிட்டு லாஸ்ட்டாக வந்து சேல்ஸ் ஆகும். இங்கே இதெல்லாம் வந்து அந்த ப்ராசஸில் வரும்போது இன்கர் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்பென்சஸை கொடுத்துருக்காங்க. தட் அதை வந்து ஓவர்ஹெட்ஸ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் illustration. As on 31st March பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோர்ஸ் அண்ட் லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து டெபிட் பேலன்ஸ் வந்துருக்கு, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட் பேலன்ஸ், ஃபினிஷ்டு குட்ஸ் ஃபினிஷ் ஸ்டாக் லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து டெபிட் பேலன்ஸ் வந்துருக்கு, மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் வந்துருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து B/Dன்னு போடுவோம்ல. ஸோ அங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட்ஸ் இதெல்லாம். என்ட்ரிஸ் வந்து இதுக்கெல்லாம் நம்ம என்ட்ரிஸ் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ்க்கு நம்ம என்ட்ரிஸ் பாஸ் பண்ணி அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஜேர்னல் என்ட்ரிஸை வச்சு நம்ம வந்து லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரியலி அ சிம்பிள் ப்ராப்ளம். நீங்கள் இதில் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வெறும் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் தான். நீங்கள் இந்த என்ட்ரிக்கு இந்த என்ட்ரி போகணுன்ற ஜேர்னல் என்ட்ரிஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ we will proceed to journal entries. First one, finished product. Finished product மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா you should write it as finished stock ledger control account able to CLCன்னு போடணும். பட் அட் காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் சேர்க்காம ஜஸ்ட் அட் காஸ்ட்டில் இருக்குது. ஸோ காஸ்ட்டில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. WIPயில் இருந்து நம்ம ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கொண்டு வர ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினிஷ்டு ப்ராடக்ட்னா என்ன, அட் காஸ்ட்னு கொடுத்துருக்கனால நீங்கள் என்ன என்ட்ரி போகணும்னா ஃபினிஷ்ட் ஸ்டாக் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு WIP அக்கௌண்ட்டு நீங்கள் போகணும். ஏன்னா
ஃபினிஷ்டு கூட்ஸுக்கு முன்னாடி என்ன ஸ்டேஜில் இருக்குது, இந்த ஸ்டேஜ் இங்கேருந்து இங்கே வர ஸ்டேஜில் அந்த என்ட்ரி போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஃபினிஷ்டு கூட்ஸுக்கு போயிருக்கு. எங்கேருந்து வந்திருக்கு, WIPலேருந்து ஃபினிஷ்டு கூட்ஸுக்கு போயிருக்கு. ஸோ ஃபினிஷ்டு கூட்ஸ் என்ட்ரி பாருங்கள், ஃபினிஷ்ட் ஸ்டாக் லெட்ஜர், அது ஃபினிஷ்டு கூட்ஸ்னு போடக்கூடாது, அது ஃபினிஷ்ட் ஸ்டாக் லெட்ஜர் கண்ட்ரோல். எல்லா என்ட்ரிக்குமே லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் தான் முடியும். கண்ட்ரோல் அக்கௌண்ட்டுன்ற வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபினிஷ்ட் ஸ்டாக் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு எங்கேருந்து வந்தது, இந்த ஃபினிஷ்டு ஸ்டாக் வந்து WIPலேருந்து வந்திருக்கு, ஒர்க் இன் ப்ராக்ரஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ டு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட், இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இங்கே வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டாக்குன்ற ஒரு எப்படி சொல்ல க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா WIPல இருந்தால் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வந்திருக்கு. ஸோ ஃபினிஷ்டு ஸ்டாக் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு WIP கண்ட்ரோல் அக்கௌண்ட், தட் இஸ் ஒர்க் இன் ப்ராசஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். அமௌண்ட் அப்படியே போட்டுக்கலாம். சியர் 2,10,835 அது அப்படியே அமௌண்ட்டை நம்ம என்ட்ரு பண்ணிக்கிறோம். தென் செகண்ட் என்ட்ரி மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட் இன்கர்ட். மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட்னா நம்ம பார்த்தோம்ல WIP, இங்கே பாருங்க இந்த இது வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ wages expense இருக்கும். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட்ஸ். ஸோ மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட்ஸ் இன்கர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவர்ஹெட்ஸ் இன்கர்ட் ஆனாலே அதுக்கு என்ட்ரி என்னன்னா என்ன, இந்த ஓவர்ஹெட்ஸிங்க மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட்ஸில். ஸோ மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு CLC, that is cost ledger control account, you should enter. இது வந்து காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல்னா இட்ஸ் நத்திங் பட் நம்ம கேஷ்னு போடுவோம்ல. இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இப்போ வந்து ஒரு பென் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா பென் வேணாம், ஒரு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ்னு போடுவீங்களா. ஸோ அதே மாதிரி தான் கேஷ்க்கு பதிலாக CLC காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டுன்னு போட போகிறோம். ஸோ இங்கே என்ன எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணியிருக்கோம், மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட் இன்கர் பண்ணியிருக்கோம். ஸோ மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். அமௌண்ட் as it is போட்டுக்கலாம். தேர்ட் என்ட்ரி ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்ட். ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் வந்து நீங்கள் ரா மெட்டீரியல்ஸும் டைரெக்டாக என்ட்ரி பண்ணக்கூடாது. யூ ஷுட் என்டர் இட் ஆஸ் ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். இங்கே காஸ்டிங்கில் நம்ம என்னென்னு வந்து நம்ம ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணுவோம், ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட், CLC அக்கௌண்ட். அது ஷார்ட்டாக நீங்கள் சொல்லிக்கலாம் CLCன்னு. ஸோ ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்டோர்லேருந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டோர்லேருந்து தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டோர் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு CLC அக்கௌண்ட். அமௌண்ட் ஆஸ் இட் இஸ். இப்போ வேஜஸில் ஒரு பின் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், ஃபேக்ட்ரி வேஜஸ், இன்டைரக்ட் வேஜஸ். ஃபேக்ட்ரி வேஜஸ்னால் அது வந்து டைரெக்டாக நம்ம ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற வேஜஸ்க்கு பே பண்ணுற வேஜஸ். இன்டைரக்ட் வேஜஸ்னால் அதர் லேபரர்ஸ்க்கு பே பண்ணுற வேஜஸ். ஸோ டைரக்ட் வேஜஸ் இது வந்து இன்டைரக்ட் வேஜஸ். ஸோ நம்ம டைரக்ட் வேஜஸ் இன்டைரக்ட் வேஜஸ்க்கு தனித்தனியாக என்ட்ரி போடுவோம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வேஜஸ்ன்னு ஒரு என்ட்ரி போடணும். அது என்ன என்ட்ரி பார்த்துலாமா, வேஜஸ் அக்கௌண்ட் டெபிட் டு CLC அக்கௌண்ட்டுன்னு போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் டைரக்ட் வேஜஸ் தனியாக இன்டைரக்ட் வேஜஸ் தனியாக நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேஜஸ் இன்கர் ஆயிருக்குன்றத ஒரு என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு CLC அக்கௌண்ட். ரெண்டு அமௌண்ட்டையும் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் அமௌண்ட்டை ஆட் பண்ணி நம்ம என்ட்ரி பண்ணிக்கிறோம். தென் இப்போ வந்து நம்ம டைரக்ட் வேஜஸ் என்ட்ரி பண்ணலாமா. டைரக்ட் வேஜஸ் எவ்வளோ, 50,530. ஸோ டைரக்ட் வேஜஸ் என்ட்ரி எப்படி போடுவீங்க, WIP கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். ஸோ டைரக்ட் வேஜஸ்னால் WIPயில் போடணும், இன்டைரக்ட் வேஜஸ்னால் மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டுன்னு என்ட்ரி பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வேஜஸ் என்ட்ரி போட்டோம்னா வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு CLC அக்கௌண்ட். அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் வேஜஸ் என்ட்ரி போடலாமா. ஸோ WIP அக்கௌண்ட் டெபிட், WIP கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு வேஜ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட் ஆர் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு வேஜ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். ஸோ இது வந்து வேஜஸ் அக்கௌண்ட், வேஜஸ் என்ட்ரி போட்டாச்சு, டைரக்ட் என்ட்ரி போட்டாச்சு அண்ட் இன்டைரக்ட் வேஜஸ்க்கும் என்ட்ரி போட்டாச்சு. ஃபிஃப்த் ஒன் direct wages, indirect wages completed, cost of sales. So cost of sales என்ட்ரி வந்து நம்ம சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு எங்கே இருந்து ப்ராடக்ட் வருது, ஃபினிஷ்டு குட்ஸாக இருந்து தான் நம்ம சேல் பண்ணுறோம்ல. ஸோ ஃபினிஷ்டு குட்ஸாக இருந்து நமக்கு வந்து சேல் பண்ணுறதுக்கு வருது. ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் என்ட்ரி இஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபினிஷ்ட் ஸ்டாக் லெட்ஜர் அக்கௌண்ட். சேம் அமௌண்ட் தான் அப்படியே போட்டுக்க போகிறோம். ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் சேல் பண்ண போகிறோம். ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு எங்கிட்ட வந்து ஃபினிஷ்ட் ஸ்டாக் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். Sixth one, materials issued to production. Materials purchased இல்லை, materials issued to production. நீங்கள் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கீங்க,
ஸ்டோர்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. அது பர்ச்சேஸ் பண்ணி வச்சதை நம்ம வந்து ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்க போகிறோம். ப்ரொடக்ஷன் இஸ் நத்திங் பட் டபிள்யூஐபியில் தானே ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஃபினிஷ்டு கூட்ஸுக்கு போவோம். ஸோ கூட்ஸ் மெட்டீரியல்ஸ் இஷ்யூ டு ப்ரொடக்ஷன்னா அப்போது டபிள்யூஐபி அக்கௌண்ட் டெபிட், WIP that is work in process control account debit to stores ledger. stores ledger இருந்து இதெல்லாம் இங்கே நம்ம WIPக்கு கொடுக்குறோம். ஸோ WIP control account debit to stores ledger control account சேம் அமௌண்ட் கொடுக்க போகிறோம். அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் அட் காஸ்ட். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் நம்ம வந்து சேல் பண்ணோம், அது வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா அப்படியே அப்போ இந்த என்ட்ரியை நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்ம என்ன என்ட்ரி போட்டோம், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபினிஷ்ட் ஸ்டாக் லெஜர் அக்கௌண்ட் போடல. அப்போ வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா அப்போ ஃபினிஷ்ட் ஸ்டாக் லெஜர் அக்கௌண்ட் டெபிட் டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னு என்ட்ரி போட போகிறோம். ஸோ ஃபினிஷ்ட் ஸ்டாக் லெஜர் அக்கௌண்ட் டெபிட் டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் இஸ் மெட்டீரியல்ஸ் ரிட்டர்ன் டு சப்ளையர்ஸ். மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் சப்ளையர்ஸ்னால் என்ன போடுவோம், ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு CLC போடுவோம்ல. அப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம் சப்ளையர்கிட்டயே நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம்னா அப்போ அதை ரிவர்ஸ் பண்ணணும். CLC அக்கௌண்ட் டெபிட் டு ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். CLC காஸ்ட் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். நம்ம வாங்கும் போது இருக்கிற என்ட்ரியை நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது திருப்பி போட்டணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இஸ் மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட் சார்ஜ்டு டு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட் இன்கர்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட் அக்கௌண்ட் டெபிட் டு CLCன்னு போடணும். பட் இங்கே காஸ்ட் க்ளூவாக கொடுத்தாங்களா அதேமாரி சார்ஜ் டு ப்ரொடக்ஷன்னா WIP. ஸோ மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட் எங்கே இன்கர் பண்ணியிருக்காங்க, WIPயில் இன்கர் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன்னாலே WIP. ஸோ மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட் சார்ஜ் டு த ப்ரொடக்ஷன் அப்படின்னா நீங்கள் என்ன போடணும்னா WIP control account debit to manufacturing overhead control account. இந்த என்ட்ரி தான் நீங்கள் போடணும். ஸோ in question they have asked manufacturing overhead in charge to production கொடுத்துருக்கிறதுனால நம்ம ப்ரொடக்ஷன்னா என்ன WIP. ஸோ WIPக்கு இன்கர் பண்ணால் மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட். ஸோ WIP control account debit to manufacturing overhead control account. amount as it is போட போகிறோம். ஸோ ஒரு ரீகேப் பார்க்கலாமா. ஸோ finished product at cost. finished productனு சொல்லியிருக்காங்க. at costனா என்ன, எங்கேருந்து வந்திருக்கு, WIPலேருந்து வந்திருக்கு. ஸோ finished stock ledger control account debit to WIP control account. manufacturing overhead incurred. ஸோ manufacturing overhead control account debit to CLC control account. cost ledger control account. raw materials purchased. stores ledger control account debit to CLC account. factory wages indirect labor கொடுத்துருக்காங்க. ஸோ direct wages indirect wages தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம wages entry போட போகிறோம். ஸோ wages control account debit to CLC account. இப்போ வந்து direct wagesக்கு entry போட போகிறோம். that is WIP control account debit to wage control account. இப்போ indirect wagesக்கு manufacturing overhead control account debit to wage control account. cost of sales is nothing but cost of sales account debit to finished goods ledger account. materials issued to production. ஸோ நம்ம வந்து ஸ்டோர்ஸ்லேருந்து வாங்கி வச்ச மெட்டீரியல்ஸை நம்ம ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்குறோம். எங்கே கொடுக்குறோம், ப்ரொடக்ஷன். ஸோ WIP அக்கௌண்ட் டெபிட் டு ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் இஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்க்கு என்ன என்ட்ரி போட்டோம், அதை ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ finished ஸ்டாக் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். மெட்டீரியல்ஸ் ரிட்டர்ன் டு சப்ளையர்ஸ்னால் நம்ம பர்ச்சேஸ் பண்ண ரா மெட்டீரியல்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அப்போ ரிவர்ஸ் பண்ணணும். CLC அக்கௌண்ட் டெபிட் டு ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். ஸோ மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட் சார்ஜ் டு ப்ரொடக்ஷன். ஸோ சார்ஜ் டு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கனால WIP. ஸோ WIP அக்கௌண்ட் டெபிட் டு மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். திஸ் இஸ் யுவர் ஜர்னல் என்ட்ரிஸ். let's proceed to the ledger accounts. ஸோ நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் போட்டோம்ல, இதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லைன் பை லைனாக போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து finished stock ledger control போட்டிருக்கோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். புக்கில் வந்து ஒரு ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எப்படி வேணால் போகலாம். இட்ஸ் about to your convenience. ஸோ finished stock ledger control account ஓப்பன் பண்ணிக்கலாமா. finished stock ledger control account. ஸோ இப்போ தான் நீங்கள் லெஜர் அக்கௌண்ட்டில் போடும் போது இந்த B/D ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குல்ல, இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். சியர் இங்கே பாருங்கள், finished stock ledger controlல டெபிட் பேலன்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து என்ன B/D வந்து லெஃப்ட் சைடில் நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ 2,51,945 டெபிட் சைடில் நீங்கள் வந்து இந்த B/Dயை போடணும். ஸோ finished stock ledger அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போடணுமா. ஸோ இங்கே பாருங்கள், டெபிட் சைடில் B/D டூ பேலன்ஸ் B/D போட்டு அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணியிருக்காங்க 2,51,945. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்க்கலாமா.
So finished stock ledger control account debit to WIP control account. So to WIP 2,10,835. To WIP 2,10,835. So done. Next entry. Cost of sales account debit to finished stock ledger control account. So அப்போ இங்கே வந்து by cost மேலே இருக்கிற டெபிட் சைடில் இருக்கிறதுனால by cost of sales. அப்போ நம்ம வந்து by cost of sales போடணும். ஸோ by cost of sales control account 1,85,890. ஸோ நம்ம வந்து இதுவும் என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன finished goodsல இருக்கு? See here, finished stock ledger control account debit to cost of sales. So to cost of salesல அந்த 5,380 calculate பண்ணணும். So see here, to cost of salesல 5,380 calculate பண்ணியாச்சா? ஸோ இப்போ நம்ம எல்லா அமௌண்ட்டும் போட்டாச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் பேலன்ஸ் பண்ண போகிறோம். finished stock ledger controlல எல்லாமே நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு. ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாச்சு. நம்ம எல்லா என்ட்ரிஸும் வந்து நம்ம லெஜர் அக்கௌண்ட்டில் போட்டாச்சு. ஸோ நம்ம வந்து டெபிட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு so add all the amounts in the debit side, that is 2,51,945 plus 2,10,835 plus 5,380. So the debit side total is 4,68,160 rupees minus the credit side total is 1,85,890. You will get the balancing figure as 2,82,270. 2,82,270. So finished stock ledger control account completed. So next entry. So next one is work in process control account. So அதுக்கு வந்து opening balance பார்த்துலாமா? work in process opening balance. Work in process control opening balance is a debit balance, that is 1,22,365. So work in process account போடலாமா? So first வந்து finished stock ledger account debit to work in process account நம்ம போட்டிருக்கோம். ஸோ அப்போ வந்து ledger accountல எப்படி போடுவோம்? by finished stock ledger control account. So work in process accountல by finished stock ledger control account 2,10,835. அதே மாதிரி opening balance பார்த்தோம்ல, opening balance to B by D, அதாவது டெபிட் சைடில் இருக்கிறனால நம்ம டெபிட் சைடில் போகிறோம் 1,22,365 rupees. இது அண்டர்ஸ்டுடா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரியும் போட்டாச்சு, ஃபினிஷ்ட் ஸ்டாக் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒர்க் இன் ப்ராசஸ் ஹியர். ஒர்க் இன் ப்ராசஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் 2 wages. ஸோ 2 wagesல 50,530. 2 wages control account 50,530. done. Next work in process control account debit to stores ledger control account 1,27,315. So to stores ledger control account. To stores ledger control account 1,27,315. done. Next is to manufacturing overheads control account 77,200. To manufacturing overheads 77,200. So opening balance entry போட்டாச்சு and entries எல்லாமே அக்கௌண்ட்டில் போட்டாச்சு. ஸோ இப்போ we are going to balance the work in process account. So add all the debit side total, you will get it as 3,77,410 minus this 2,10,835, you will get it as 1,66,575. So finished goods ledger account complete பண்ணியாச்சு, work in process account complete பண்ணியாச்சு. So let's move on to the next account. Next is manufacturing overhead control account. Opening balance பார்த்தலாமா? Opening balance for manufacturing overhead is, it is a credit side கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து credit sideல by B by D 10,525 போடணும். ஸோ be careful in that. manufacturing accountல by B by D 10,525. first entry is to CLC account. So manufacturing overhead to CLC. So to CLC la 91,510. To CLC to CLC account 91,510. next one. To wages control account 21,665. so to wages 21,665. done. okay, last entry. see here, by work in process account la to 77,200 போடணும். so by work in process control account.
So by work in process control account la 77,200. So everything opening balance entry potachu and other entries ko entry potachu. Now we are going to balance. So add the debit side total and subtract these two, you will get the balancing figure as 25,450. So 3 accounts complete paniyachu. Let's move on to the next account. Next we are going to do stores ledger control account. CLC account konjam periya account, so last ah podalam. So stores ledger control account, opening balance is there, any opening balance. Here stores ledger control account, debit balance, opening balance. So to B by D 3,0435. Stores ledger control account, opening balance podachu. So first entry is to CLC. So stores ledger control account debit la to CLC 1,23,000. So to CLC 1,23,000 done. Here by work in process 1,27,000. So by work in process 1,27,315 and by CLC 2,900. So by CLC 2,900. Now we are going to add all the debit side total and subtract these two. You will get the balancing figure as 2,94,220 rupees. So 4 accounts completed. Next account. Next is wage control account. For wage control there is no opening balance or closing balance. So wage control account direct entry podalam. So wage control account la to CLC 72,195. So wage control. Here is it. Wage control to CLC 72,195 done. Then by WIP and by manufacturing overhead we are going to enter this amount in wage control account la. By WIP by manufacturing overhead enter panane it will balance ena opening balance closing balance illala, so on the both the side total will get tallied. So all these completed. Next account is, what is your next account? So almost everything is done. So now we can proceed to CLC account. CLC account, here one CLC, here there is one CLC, third one, sorry, here is one CLC, that's it. So CLC account open pannalama. In cost ledger control account there is a credit balance. So by balance B by D போட்டுட்டு நம்ம 6,65,220 enter பண்ண போறோம். So by B by D போட்டு 6,65,220 enter போட்டாச்சா. Superb. First one by manufacturing overhead 91,000, this one. By manufacturing overhead 91,510 done. By stores ledger by wages in the entry. By stores ledger by wages in the entry amount பண்ணியாச்சு. So debit side total பண்ணிக்கலாம். Credit side என்னென்ன இருக்கு? To stores ledger 2,900. So to stores ledger 2,900. So add all the credit side total and minus this 2,900, you will get the balance as 9,49,025 rupees as your balancing figure for cost ledger control account. So finally there is only cost of sales account is remaining here. Cost of sales la to finished stock ledger account la 1,85,000 enter பண்ண போறோம் and by finished stock la 5,380 rupees enter பண்ணிட்டு balance பண்ண போறோம். Here is cost of sales here. So cost of sales la 2 போட்டுட்டு 1,85,890 and buy la வந்து 5,380 enter பண்ணியாச்சா. சூப்பர். இப்போ வந்து சேம் டோட்டல் இல்ல, so difference இருக்கிறதுனால நம்ம வந்து balancing figure கண்டுபிடிக்க போறோம். So debit side minus credit side you will get it as 1,80,510 rupees as your balancing figure for cost of sales account. So all the accounts prepared, every journal entries போட்டு accounts எல்லாமே clear-ஆ simple way-ல create பண்ணியாச்சு. Now we are going to எல்லாமே tally பண்ணி trial balance-ல we are going to tally it. So எந்தெந்த accounts-க்கு balancing figure இருக்கோ அதுதான் வந்து நம்ம trial balance-ல enter பண்ண போறோம். So first வந்து stores ledger account எடுத்துக்கலாமா? Stores ledger control account. See here there is a balance C by D in your credit side.
கிரெடிட் சைடில் வந்து பேலன்ஸ் C/D வந்துச்சுன்னா அப்போ டெபிட் சைடில் டோட்டல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ கிரெடிட் சைடில் C/D வந்துச்சுன்னா நீங்கள் அப்போ ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைடில் இந்த அமௌண்ட்டை போடணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த C/D எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம இந்த அமௌண்ட்டை ட்ரையல் பேலன்ஸில் போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டில் இங்கே வந்து C/D வந்து கிரெடிட் சைடில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைடில் இந்த 2,94,000 என்ட்ரு பண்ணணும். ஸோ டெபிட் சைடில் 2,94,220 என்ட்ரு பண்ணியாச்சு. அதேமாரி ஒர்க் இன் ப்ராசஸ் அக்கௌண்ட், ஃபினிஷ்ட் ஸ்டாக் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட், மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட், CLC அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு total panna you will get the same total in your both debit and credit side. This is your first illustration, very simple one in this chapter. Second illustration, as the same in first illustration, here is also they have given the opening balance கொடுத்திருக்காங்க. அது நம்ம ledger account prepare பண்ணனும் பார்த்துக்கலாம். But in second illustration they have not given the journal entries, but for your convenience I have given the journal entries in your right side of the screen, so you can clearly understand the entries first, because ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஏற்கனவே நீங்கள் தரோவாக கான்செப்டில் இருந்துட்டு நீங்கள் டேரெக்டாக ப்ரொசீட் பண்ணும்போது வித்தவுட் மிஸ்டேக்ஸ் யூ கேன் ப்ரொசீட். பட் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி, see here materials purchased. So material purchased, what is the entry? Stores ledger control account debit to CLC, that is cost ledger control account, same amount. I have not written the amount for everything. So stores ledger control account debit to CLC account. Materials issued to jobs. So materials நம்ம வாங்கி வச்சிருக்கோம், அது வந்து ஜாப்ஸ்க்கு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுற பிளேஸ்னா WIP. ஸோ ஒர்க் இன் ப்ராசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு எங்கேருந்து நம்ம கொடுக்குறோம்? ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். அங்கே வாங்கி வச்சுருந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம், ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ ஒர்க் இன் ப்ராசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட், சேம் அமௌண்ட். மெட்டீரியல்ஸ் இஷ்யூ டு ஒர்க்ஸ் மெயின்டெனன்ஸ். ஸோ ஜாப்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறாங்களே, ஃபினிஷ்டு குட் ஸ்டேஜில் போகிறதுக்கு முன்னாடி அதை மெயின்டைன் பண்ணுறோம்ல. ஸோ வந்து இஷ்யூ டு ஜாப் வந்து டைரக்ட், ஸோ அதனால WIPயில் போட்டோம். மெட்டீரியல் இஷ்யூ டு ஒர்க்ஸ் மெயின்டெனன்ஸ் வந்து இன்டைரக்ட். ஸோ அதனால் வந்து மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் அக்கௌண்ட் டெபிட் டு ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். ஸோ மெட்டீரியல் இஷ்யூ டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்னால் அப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். அதேமாரி மெட்டீரியல்ஸ் டு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் selling and distribution overheads account debit. In overheads or selling and distribution overheads account debit to stores ledger control account. So இந்த 5 வந்து related to stores ledger control account தான். ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டாச்சு. ஓகே, பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த எல்லாமே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு செக்ரிகேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஜாப்ஸ்னால் அது வந்து WIPக்கு போகும். WIP to stores ledger. Work maintenance na manufacturing overheads. Administrative officer na administrative overheads. Sales department na selling and distribution overheads. Okay va. Next wages. Wages naale 3 entries varum. Wages account debit to CLC, first wage entry போட்டுட்டு அதுக்கப்புறம் direct and indirect போடணும். Direct na WIP account debit to wage control account. Indirect na manufacturing overhead account debit to wage control account. So அந்த அமௌண்ட்ல அப்ரோப்ரியேட்டா போட்டாச்சு. Done. So stores ledger போட்டாச்சு, wages அக்கௌண்ட்டும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபார் இன்டைரக்ட் மெட்டீரியல். டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இது ஒரு எக்ஸ்பென்ஸ் மாதிரி தானே. ஃபார் இன்டைரக்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்கனால இன்டைரக்ட்னாலே மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு CLC அக்கௌண்ட், காஸ்ட் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். ஸோ மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட் அக்கௌண்ட் டெபிட் டு காஸ்ட் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட், ப்ராக்கெட்டில் வேணால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போட்டுக்கலாம். நவ் ஒரிஜினல் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் இன்கர்ட். Manufacturing overheads is also known as production overheads. So production overheads or manufacturing overheads account debit to cost ledger control account. Observed production overheads. Production overheads வந்து observed ஆயிருக்கு. ஸோ மேனுஃபேக்சரிங் overheads வந்து observed ஆயிருக்குன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா manufacturing overheads is observed from the work in process. So work in process control account debit to manufacturing overheads account. ஸோ என்னென்ன என்ட்ரிஸ் பார்த்தோம்? ஸ்டோர்ஸ் லெஜருக்கு ஒரு 5 என்ட்ரிஸ் பார்த்தோம், அண்ட் வேஜஸ்க்கு ஒரு 3 என்ட்ரிஸ் பார்த்தோம், மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட்ஸ்க்கு ஒரு 2 என்ட்ரிஸ் பார்த்தோம், அண்ட் லாஸ்ட்டாக வந்து அப்சர்வ்டு ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்னு நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் அப்சர்வ்ட் ஆச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா WIP அக்கௌண்ட் டெபிட் டு மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டு போடணும். Next we are moving to administrative overheads incurred. Administrative overheads incurred is equal to administrative overheads control account, that is administrative overheads account debit to CLC, that is cost ledger control account. Next is administrative overheads
allocated to production na appo administrative overheads ku munnadi enna iruko finished goods irukum. So WIP varum, finished goods varum, adukapram da administrative overheads la varum. So administrative overheads ku munnadi enna finished goods thana irukku. So allocated to production of finished goods control, finished stock ella same da. So finished goods account debit to administrative overheads account. So administrative allocated for sales na administrative adukapram enna irukku appo cost of sales thana varum. So cost of sales and the diagram na unku kaamchila adha vechi compare panni pathina ungalku easy ah irukum. So allocated to production na administrative overheads ku munnadi enna irukku finished goods irukku. So finished goods account debit to administrative overheads account. Administrative overheads allocated to sales department apna administrative overheads adukapram last enna irukku cost of sales. So cost of sales account debit to administrative overheads account. So this is also completed. Now selling and distribution. So selling and distribution overheads incurred. So selling and distribution overheads account debit to CLC account. Done. Selling and distribution overheads observed na enna selling and distribution பக்கத்துல எனக்கு cost of sales தான் இருக்கும். So cost of sales account debit to selling and distribution overheads account. Super. இங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். finished goods purchased na goods purchased na நிறைய பேர் வந்து stock account debit to CLC தான் ஞாபகம் வரும். பட் finished goods purchased க்கு என்ட்ரி என்னன்னா finished goods account debit to work in process account. ஏன்னா finished goods வந்து work in processல முடிஞ்சு finished goods க்கு தான் வரும். So finished goods எங்க இருந்து வருது? அது work in processல இருந்து வருது. stores ledgerல இருந்து போடக்கூடாது. So finished goods account debit to work in process account தான் போடணும். ஏன்னா goods வந்து finished goods வந்து work in processல இருந்து தான் வருது. So finished goods account debit to work in process account. Finished goods sold na என்ன cost of sales account debit to finished goods account. Normal salesல என்ன என்ட்ரி போடுவீங்க? cash account debit to sales போடுவோம்ல. இங்க வந்து cashக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்றோம்? CLC. So cost ledger control account debit to sales account. So these are the complete 19 entries. இதுக்கு தான் நம்ம ledger post பண்ணி complete பண்ண போறோம் problem. So now we have the opening balances and we have all the journal entries. Now we are going to post each and every account. Like illustration 1. First என்ன stores ledger control account பார்க்கலாமா? stores ledger control account. Where is stores ledger control account? This material control account is also known as stores ledger control account. Stores ledger or material control both are same. So first one, stores ledger to CLC. So to CLC la 4,80,000 this. To CLC la 4,80,100 entry potachi. Done. Next, by work in process in the amount 4,77,400. That is by WIP. By WIP, here is it. By WIP 4,77,400. Next is by manufacturing overheads. By manufacturing, that is production overheads, they have given amount entry போட்டாங்க. Superb. And by administrative overheads, done. Super. By selling and distribution overheads, that is also entered. Okay. Then where is it? And for stores ledger, they have given the opening balance here. In introduction of the question, materials control opening balance, that is debit balance. So 2B by D, 2 balance B by D 1,24,000. So 1,24,000 and we have entered all the overheads. So the balancing figure is they have given us CLC account. Balancing figure they have given us CLC account, that is 4,80,100. Okay, this done. Next account is WIP account. So WIP account is here. So first is you have to write the balance by opening balance la debit balance la irukula. So and amount first enter பண்ணிட்டு next work in process account debit to stores ledger. So to stores ledger la 4,77,400. So store ledger the material control both are same. Okay, next where is the work in process? Here. Work in process account debit to wages account. So two wages and the both amounts add பண்ணி நமக்கு இங்க போடணும். Okay. Next work in process is here. Work in process to manufacturing overhead. So to production overhead or manufacturing overhead and the amount appropriate calculate பண்ணியாச்சு. Okay. Next.
here where is the work in process here by finished goods. So by finished goods control account and the amount appropriate enter பண்ணியாச்சா. Now we are going to balance the debit and credit side. So add all the debit side total and subtract this, you will get the balance as 89,900. So WIP account completed. Next is manufacturing or production overhead control account. So opening balance adhe you have to enter that, and here third entry manufacturing overheads to stores ledger. So to stores ledger la 41,200 store ledger or material control. Okay, next where is the manufacturing overhead? Here manufacturing overhead account debit to wage control 65,000. So here is it, to wage control 65,000. Then manufacturing overheads account debit to CLC, the transportation overhead, அது வந்து 8,400 calculated. Again normal manufacturing overheads to CLC, அதுவும் enter பண்ணியாச்சு 2,42,250. So எல்லா இதுவும் enter பண்ணியாச்சா, opening enter பண்ணியாச்சு, everything entered. Still any remaining? Here is it, by work in process. So by work in process 3,59,100. So every entry account பண்ணியாச்சு. Now we are going to balance and write the remaining balance here. Add all the debit side and minus this 3,59,100, you will get 6,150 rupees. So this is your production overhead control account. Next is administrative overheads control account. So you have to write the opening balance. For administrative overheads it is a credit balance, so they wrote it as by balance B by D, that is 12,000. And in fourth entry we have administrative overheads control account debit to stores ledger control. So to stores ledger, that is material control 3,400 done. And then administrative overheads to CLC. So to CLC, here is it, to CLC 74,000 they have given, done. Then by finished goods. So by finished goods 52,900 done. Okay. By cost of sales also entered 14,800. Now we are going to balance the debit and credit side. You will get the closing balance as 2,300. Next is selling and distribution overheads. Opening balance you have to calculate, that is you have to enter that 6,250. And then here selling and distribution account debit to stores ledger control account. So to stores ledger, that is material control 7,200. Okay, next is selling and distribution. Here to CLC account. So to CLC account 64,200 and by cost of sales 82,000. And then that's it. Now we are going to balance the selling and distribution. Very simple, entry போட்டுட்டீங்கனாலே போதும், அது வந்து வெச்சு நீங்க டைரக்ட்டா வந்து ledger account prepare பண்ணி ஈஸியா பேலன்ஸ் பண்ணிடலாம். So this is also completed. Next is wages account. Wages account to CLC. So to CLC 2,14,300. Then by WIP, then by production overheads. And amount calculate பண்ணா you will get the same amount in debit and credit side for wages account. So we have entered all the accounts. Now still we have cost of sales account and CLC account. So cost of sales, cost of sales is cost of sales to administrative overheads. So to administrative overheads 14,800. And then cost of sales to selling and distribution overheads 82,000 entered. And cost of sales to finished goods account control account 9,77,300 entered. So remaining balance debit balance la ella amount enter பண்ணியாச்சு, credit side எதுமே இல்ல. So cost of sales la வர remaining balance எங்க போணும் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. cost of sales ல வர balance வந்து costing P&L க்கு நம்ம கொண்டு போறோம். costing P&L இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணிட்டு costing P&L க்கு கொண்டு போறோம். ஏன்னா சேல்ஸ்ல சோ அது வந்து சேல்ஸ் வந்து profit or loss அது மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக costing P&L க்கு கொண்டு போறோம். previous sumல இந்த cost of sales அதெல்லாம் இல்ல. சோ அதனால வந்து நம்ம டைரக்ட்டா வந்து ட்ரையல் பேலன்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு பட் இங்க காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இருக்கறனால நம்ம வந்து காஸ்டிங் P&L க்கு கொண்டு போறோம். சோ டெபிட் சைடுல எல்லாமே நம்ம என்ட்ரிஸ்க்கு என்டர் பண்ணியாச்சு, கிரெடிட் சைடுல எதுமே இல்ல. சோ அந்த ரிமைனிங் பேலன்ஸ் நம்ம காஸ்டிங் P&L க்கு கொண்டு போறோம்.
Now CLC account. So opening balance நம்ம enter பண்ணியாச்சு 3,13,150. Then first entry by stores ledger control account 4,80,100 enter பண்ணியாச்சு done. Okay. By work in process entered. Sorry, work in process won't come. Where is the cost ledger? By wages. By wages ரெண்டுத்தி ஆட் பண்ணி 2,14,300. Okay. First two things completed. Next is here. By manufacturing overheads and the amount வந்து 2,50,650. Transport and normal manufacturing overheads ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி 2,50,650 they have entered. Next is administrative overheads. Administrative overheads 74,000 and selling and distribution overheads 64,200. And one important thing, இப்போ நம்ம இதில் என்ட்ரி பண்ணி வச்சிட்டோம்ல, ஸோ சிஎல்சி அக்கௌண்ட்டை கொஞ்சம் வெயிட் பண்ணி வைக்கலாம். இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு என்ட்ரி போட்டோம்ல ஜேர்னலில் சிஎல்சி அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ், சேல்ஸ் பண்ணதுக்கு சிஎல்சி அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ்னு போட்டோம்ல, இந்த சேல்ஸில் ப்ராக்கெட்டில் காஸ்டிங் பிஎன்எல்னு போட்டுக்கணும். காஸ்டிங் பிஎன்எல். ஸோ காஸ்டிங் பிஎன்எல் தான் இந்த சேல்ஸோட இதுவை நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ அப்போ காஸ்டிங் பிஎன்எல்னா அப்போ காஸ்டிங் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் காஸ்டிங் பிஎன்எல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சா? சூப்பர். காஸ்டிங் பிஎன்எல்ல பை சிஎல்சி அக்கௌண்ட்னு போட்டு அந்த சேல்ஸ் எவ்வளோ பண்ணணும்? 14,43,000. ஸோ அது வந்து பை சிஎல்சின்னு போட்டு காஸ்டிங் பிஎன்எல்ல 14,43,000 என்டர் பண்ணியாச்சு. சூப்பர். அண்ட் இங்கே காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பேலன்ஸில் நம்ம காஸ்டிங் பிஎன்எல் போட்டல 10,74,000. ஸோ இங்கே பைனா அப்போ நம்ம வந்து காஸ்டிங் பிஎன்எல்ல 2ல் போட போகிறோம். ஸோ 2 காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 10,74,100. ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டை என்டர் பண்ணிவிட்டு நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். பேலன்ஸ் பண்ணால் யூ வில் கெட் த பேலன்சிங் ஃபிகர் as 3,68,900. ஸோ காஸ்டிங் பிஎன்எல் உடைய பேலன்ஸ் இஸ் 3,68,900. இது வந்து நம்ம சிஎல்சியில் என்டர் பண்ணணும். இந்த காஸ்டிங் பிஎன்எல்ல வர பேலன்ஸ் இஸ் நத்திங் பட் யோர் சிஎல்சி காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டில் வர ப்ராஃபிட். ஸோ இது வந்து நம்ம வந்து இங்கே வந்து டெபிட் சைடில் போட்டிருக்கோம்ல, ஸோ அப்போ வந்து சிஎல்சி அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் நம்ம வந்து காஸ்டிங் பிஎன்எல் என்டர் பண்ணிக்கிட்டோம். சூப்பர். என்டர் பண்ணியாச்சு. ஸோ கிரெடிட் சைடில் எல்லாமே நம்ம வந்து என்ட்ரிஸ் என்ட்ரி பண்ணியாச்சு. ஓகே. அண்ட் சேல்ஸ் சிஎல்சி அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸில், ஸோ அப்போ வந்து 2 sales, that is 2 sales தான் காஸ்டிங் பிஎன்எல்னு போடலான்னு சொன்னல. ஸோ 2 காஸ்டிங் பிஎன்எல் or 2 sales வந்து 14,43,000. Now we are going to balance. Add all the credit side total and subtract this 14,43,000. You will get the balancing figure as 3,22,200 as your balancing figure. So all the accounts are entered. எல்லா அக்கௌண்ட்டும் right from wages account, stores ledger account, WIP account, finished goods stock account, manufacturing overheads, administrative overheads, selling and distribution overheads, cost of sales, costing P&L, CLC account, everything we have completely done with this journal entries. இப்போ நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கொடுத்ததுனால நம்ம வந்து காஸ்டிங் பிஎன்எல் ப்ரிப்பேர் பண்ணோம், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் சிஎல்சி போட்டு முடிச்சோம் இல்லையா. இப்போ நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி செம்மாக முடிச்சிடலாம். And one thing you should be careful, major accounts ku நம்ம trial balance la entry போடணும். இந்த cost of sales account and the costing P&L ல வந்து balance ல இருக்குல balancing figure, அது வந்து you should not enter in your trial balance. So major எல்லா sums க்கும் நம்ம major என்னென்ன account வந்து நம்ம trial balance ல enter பண்ணுவோமோ அது மட்டும் enter பண்ண போதும். That is materials control account, production overheads, administrative overheads, selling and distribution overheads and work in process, finished goods, இதெல்லாம் நீங்க enter பண்ணாலே போதும். CLC இதெல்லாம் நீங்க enter பண்ணாலே போதும். wages almost வராது. And then in the costing P&L and cost of sales la neenga entry inga podakudadu, idu mattum nyabagam vechukonga. So that's it. Integral. Next is integral accounting system. appo vandu non integral accounting system complete mudichitom. First illustration and second illustration completely done in this video. just simple இந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டீரியல்ஸ்லேருந்து WIP போகும், WIPலேருந்து ஃபினிஷ்ட் குட்ஸ் ஆகும், ஃபினிஷ்ட் குட்ஸ்லேருந்து காக்ஸ் ஆகும், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்க்கு போயிடும். ஸோ இதுக்கு நடுவில் எங்கெங்கே என்னென்ன எக்ஸ்பென்ஸ் நடக்குமோ அதுதான் வந்து வேஜஸ் கண்ட்ரோல், ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸை லெஜர் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் எல்லாமே லைனாக அக்கௌண்ட் பண்ணிக்கிட்டோம். என்ட்ரிஸ் போட்டுட்டு நார்மலாக நம்ம வந்து ஈஸியாகவே என்ட்ரிஸை வச்சு நம்ம லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஃபைனலாக சிஎல்சி அக்கௌண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ட்ரையல் பேலன்ஸ் போட்டு டேலி பண்ணிட்டோம். சூப்பர். செகண்ட் ப்ராப்ளம்லையும் ஸ்லைட் சேஞ்ச் என்னென்னா நம்ம காஸ்டிங் P&L ப்ரிப்பேர் பண்ணோம், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம், பிகாஸ் இந்த சேல்ஸ்ன்ற ஒரு என்ட்ரினால.
ஸோ ஆல் ஆர் தீஸ் accounts prepare பண்ணிட்டு நம்ம ட்ரையல் பேலன்ஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. These are the complete journal entries for the illustration number 2, which is not given in your book. I have given just for a complete clear understanding of the each and every entry. So I hope you enjoy this video. உங்களுக்கு இந்த சம்ஸ் வந்து நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு கிளாஸஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் புக் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிஜமாவே ஒன்றுமே புரியாது. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்கேன்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க. பட் சிம்பிள் தான். இந்த என்ட்ரிஸ் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா போதும், லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நல்லா ஸ்கோர் பண்ணுற சாப்டர் இது. ஸோ ஆல் த பெஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் 2 இல்லஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு சம் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ திஸ் இஸ் யுவர் அபி கிளாஸஸ் யூடியூப் சேனல். தேங்க்யூ ஸோ மச். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.